10th 12th படிக்கிறப்போ டியூஷனுக்கு டயத்துக்கு போகிறேனோ இல்லையோ, டியூஷன் போகிற ஏரியாவில் இருக்கிற அந்த ரோட்டுக்கடை காளான் பானிபூரியெல்லாம் சாப்பிட்றதுக்கு ஆளாக டயத்துக்கு போய் நின்றுவேன். அவர் என்னை பார்த்ததுமே நான் இதை தான் கேட்க வந்திருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு செய்ய ஆரம்பிச்சிருவார். அந்த அளவுக்கு நமக்கும் அந்த கடைக்கும் அப்படி ஒரு நெருக்கமான பழக்கம் இருக்குது. ஸோ எனக்கு அம்மா வந்துட்டு டியூஷன் பக்கத்தில் ஒரு கடை இருக்குல்ல, அங்கே போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ நான் வந்து காலேஜ்லாம் முடிச்சுட்டு ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். எங்கள் அம்மா வந்துட்டு இன்னுமே அது ஒரு பியூட்டிஃபுல் மெமரியாக வச்சுருந்து என்கிட்ட கேட்டாங்க. நான் ரொம்ப வளர்ந்து மெச்சூர்டான மாதிரி, அம்மா அதெல்லாம் என்ன ஆயிலில் போடுறாங்களோ, என்ன மசாலா போடுறாங்களோ, ஒழுங்காக கழுவுறாங்களோ இல்லையோ அப்படின்னு சொல்லிட்டு லெக்சர் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். எங்கள் அம்மா எனக்குலாம் தெரியாது, நீ அங்கே என்னை கூட்டிகிட்டு போ, இல்லை நீயே செஞ்சு கொடு அப்படின்னு சொன்னாங்க. அவ்வளோதானே, நானே உனக்கு செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு என் மனசு பொக்குக்கு செஞ்சேன். அவுட்புட்டை சாப்பிட்டு பார்த்துட்டு எங்கள் அம்மா இனிமேல் அந்த கடையெல்லாம் மறந்துடு, நீயே வாரம் எனக்கு செஞ்சு கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்தளவுக்கு பியூட்டிஃபுல்லாக வந்திருந்தது. அரோமா, டேஸ்ட்டு, டெக்ஸ்சர் எல்லாமே பக்காவாக இருந்தது. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே ஹேண்டில் இருக்கிற வீடியோவை செக் பண்ணிடுங்க.